மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலி உலக சாதனை விழா பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன், தமிழிசை சங்கம் மற்றும் மதுரை ஸ்ரீ கலாகேந்திரா இணைந்து நடத்திய இந்த மகத்தான நிகழ்வு பரதநாட்டியத்தின் மூலம் உலக சாதனை முயற்சியாக அமைந்துள்ளது. 24 மணி நேர தொடர் நாட்டிய விழா என்பதும் மதுரையின் பெருமைமிக்க ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்றதும் என்பதும் சிறப்புக்குரியது. இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்திய ஸ்டார் குரு மற்றும் நட்சத்திர நண்பர்கள் குழுவினருக்கும் ஸ்ரீ கலாகேந்திரா, கலைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மதுரையில் ஸ்ரீ கலாகேந்திரா நடத்தும் மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஒரு சிறப்புமிக்க உலக சாதனை நிகழ்வு. 40 வருடங்களுக்கும் மேலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த 428 கலைஞர்கள் 24 மணி நேரம் தொடர்ந்து நடனமாடுவது ட்ரூலி இம்ப்ரெசிவ். வணக்கம். மதுரை ஸ்ரீ கலாகேந்திரா மற்றும் தமிழிசை சங்கம் இணைந்து 10வது ஆண்டு மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நெருக்கி 428 நடன கலைஞர்கள், அதுவும் முக்கியமாக செவ்விய நடன கலைஞர்கள், பரதநாட்டியம் மட்டும் இல்லை, மோகினியாட்டம், கதக், மணிப்பூரி, ஒடிசி போன்ற பல பிற செவ்விய நடன கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. இது எப்படின்னா 15ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 16ஆம் தேதி காலையில் 9 மணி வரைக்கும் எந்தவித இடைவேளையும் இல்லாமல் 24 மணி நேரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். அதுவும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தீம் படி தேவாரம்னு சொல்லப்படுற சைவ சித்தாந்த பாடல்கள், அதுவும் தமிழில் இருக்கிற தமிழ் வழி நடனம்னு எங்களோட குரு நாட்டியாச்சாரியா டாக்டர் ஷைலஜா மகாதேவன் அவங்க வழிபடி எல்லா நடன கலைஞர்களையுமே தேவார பாடல்களுக்கு பரதநாட்டியம், கூச்சிப்பிடி, மற்ற பிற செவ்விய நடன கலைஞர்கள் அந்த தேவாரத்துக்கு நடனம் ஆடி கொண்டு வருகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் 24 மணி நேரம் பண்ணுறனால உலக சாதனை நிகழ்ச்சியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்னு 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனிக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது தமிழிசை சங்கம், ராஜா முத்தையா மன்றம் அந்த இடத்துல தான் கடந்த 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் நெருக்கி டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க 6 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் நடன கலைஞர்கள், குருமார்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. எல்லாருமே இது பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் பதக்கமும் சான்றிதழ் போக நினைவு பரிசு கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறாங்க. ஸ்ரீமதி சாந்தி சர்மோத்தமன் வராங்க. அவங்க கல்ச்சுரல் அண்ட் ஆக்டிவிஸ்ட் தான், அவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அது போக மோகன் காந்தி ஐஆர்எஸ் தமிழிசை சங்கமோட ட்ரஸ்டி வராங்க. திருமதி உமாதேவி, அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சுற்றுலாத்துறை டிஓ, அவங்க வராங்க. ஸோ அந்த மாதிரி எங்களோட உறுப்பினர்கள், ட்ரஸ்டீஸ், தமிழிசை சங்கமத்தோட ட்ரஸ்டீஸ், அவங்க எல்லாருமே சொல்ல விரும்புகிறீங்களா? நடன கலைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது நம்மளோட கலை நம்மளோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்றப்போ வருங்கால அந்த இளைய தலைமுறைக்கு அவங்க ஒரு விஷயம் கற்றுக்க வரப்போ, முக்கியமாக கலை பரதநாட்டியம்னு கற்றுக்க வரப்போ அந்த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா பாடல்களுக்கு ஆடலாம், தப்பே இல்லை.
ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரிய பாடல்கள்லாம் இருக்குது. அந்த உருப்படிகளையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அதுக்கு ஊக்குவிங்க. இது கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால் அந்த பழைய நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடாம இருக்கணுன்றது நான் நடன ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிற மாநிலங்கள்லேருந்து வரவங்க கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்நாடகாவிலேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க, அவங்களாம் தமிழ் பாடல்களுக்கு ஆடுறாங்க. பட் நம்ம மக்கள் வந்து அந்த மறந்து வழி மாறி போகிறாங்களோன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஸோ அடுத்த முறை யாருனாலுமே உங்களோட பழைய உருப்படி எவ்வளோ அழகழகான கம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாகவும் இந்த நிகழ்ச்சி. எத்தனை வயசுல இந்த மாதிரி ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு 400க்கு மேலே நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் எங்கள்